நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்வெஸ்ட்மெண்ட் இன் தமிழ் சேனல் மூலமாக உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. மல்டி அசட் அலோகேஷன் ஃபண்ட்ஸில் இருக்கிற குவாண்ட் மல்டி அசட் ஃபண்ட் பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். மல்டி அசட் அலோகேஷன் ஃபண்ட்ஸ் எல்லாம் ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ். அதாவது அட்லீஸ்ட் 3 அசட் கிளாஸஸில் மினிமம் 10% இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஒன்று ஈக்விட்டி, இன்னொன்று டெட், இன்னொன்று ரியல் எஸ்டேட் ஆர் கோல்டு. இந்த மூணுத்துலேயும் ப்ரெடானமெண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால தான் இது மல்டி அசட் அலோகேஷன் மியூச்சுவல் ஃபண்ட் சொல்லப்படுது. குவாண்ட் மல்டி அசட் ஃபண்ட் கேட்டகரி பார்க்கும்போது மல்டி அசட் அலோகேஷன், ஃபண்ட் ஹவுஸ் குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டைப் ஓப்பன் எண்டட், என்ட்ரி லோட் பார்க்கும்போது நெல், எக்ஸிட் லோட் 1% சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த ஃபண்ட்லேருந்து 15 டேஸ்க்குள்ளேருந்து வெளியேறும்போது, அதாவது 15 நாளுக்குள்ளே இந்த ஃபண்ட்லேருந்து வெளியேறும்போது 1% சார்ஜ் பண்ணுவாங்க. பிளான் பார்க்கும்போது 2 டைப் இருக்குது, டைரக்ட் அண்ட் ரெகுலர். இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ டைரக்ட் பிளானில் 0.76% இருக்குது, ரெகுலர் பிளானில் 2.02% இருக்குது. அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் ஃபண்ட் சைஸ்ன்னு பார்க்கும்போது 1829 கோடி இருக்குது. நெட் அசட் வேல்யூ சொல்லக்கூடிய NAV as of 23rd April 2024 நிலவரப்படி பார்க்கும்போது டைரக்ட் க்ரோத்தில் ₹135.2567, ரெகுலர் க்ரோத்தில் ₹128.0612. ஹாரிசன் பார்க்கும்போது லாங் டேர்ம், ரிஸ்க் பார்க்கும்போது வெரி ஹை. குவாண்ட் மல்டி அசட் ஃபண்டோடைய போர்ட்ஃபோலியோ பார்க்கலாம். நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் 21, ஈக்விட்டி ஹோல்டிங் 73.31% இருக்குது, டெட்டில் 6.89% இருக்குது, அதர்ஸில் பார்க்கும்போது 19.80% இருக்குது. குவாண்ட் மல்டி அசட் ஃபண்டு டைரக்ட் பிளான் க்ரோத்தில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ₹1,00,000 லம்சமாக இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதனோட கரண்ட் வேல்யூன்னு பார்க்கும்போது 1,50,000 இருக்குது. இதில் ப்ராஃபிட் மட்டுமே தனியாக பார்க்கும்போது 50,000 இருக்குது. இந்த ஃபண்டில் டைரக்ட் பிளான் க்ரோத்தில் லம்சம் அமௌண்ட்டாக ₹1,00,000 3 இயர்ஸ் பேக் 3 வருடங்களுக்கு முன்பு இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதனோட கரண்ட் வேல்யூன்னு பார்க்கும்போது 2,21,000 இருக்குது. அதன் மூலமாக கிடைக்கப்பட்ட ப்ராஃபிட் இன்னைக்கு தேதி பார்க்கும்போது அது ₹1,21,000 இருக்குது. இதுவே இந்த ஃபண்டில் 5 வருடங்களுக்கு முன்பு டைரக்ட் பிளான் க்ரோத்தில் லம்சம் அமௌண்ட்டாக ₹1,00,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதனோட கரண்ட் வேல்யூன்னு பார்க்கும்போது 3,71,000 இருக்குது. இதில் ப்ராஃபிட் மட்டுமே தனியாக பார்க்கும்போது 2,71,000 இருக்குது. இந்த ஃபண்டில் டைரக்ட் பிளான் க்ரோத்தில் லம்சம் அமௌண்ட்டாக ₹1,00,000 10 வருடங்களுக்கு முன்பு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதனோட கரண்ட் வேல்யூன்னு பார்க்கும்போது 5,10,000 இருக்குது. ப்ராஃபிட் மட்டுமே தனியாக பார்க்கும்போது 4,10,000 இருக்குது. குவாண்ட் மல்டி அசட் ஃபண்டு டைரக்ட் பிளான் க்ரோத்தில் சிப்பு மூலிமா, அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் மூலிமா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி தேதிக்கு அவங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன் வந்திருக்குன்றதை பார்ப்போம். மாதம் 5,000 ஒரு வருடத்துக்கு முன்பு இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 60,000 சேர்ந்திருக்கும். அதனோட கரண்ட் வேல்யூன்னு பார்க்கும்போது 78,737 இருக்குது. இந்த ஃபண்டு மூலிமா கிடைக்கப்பட்ட ப்ராஃபிட் இன்றைக்கி தேதிக்கு 18,737 இருக்குது. இந்த ஃபண்டில் மாதம் 5,000 சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மூலிமா 3 வருஷமாக தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதோட இன்வெஸ்ட்மெண்ட் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 1,80,000 சேர்ந்திருக்கும். அதோட கரண்ட் வேல்யூன்னு பார்க்கும்போது 2,85,000 இருக்குது. இதில் ப்ராஃபிட் மட்டுமே தனியாக பார்க்கும்போது 1,05,000 இருக்குது. சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மூலிமா மாதம் 5,000 டைரக்ட் பிளான் க்ரோத்தில் இந்த ஃபண்டில் 5 வருஷமாக தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 3,00,000 சேர்ந்திருக்கும். அதோட கரண்ட் வேல்யூன்னு பார்க்கும்போது 6,86,000 இருக்குது. இதில் ப்ராஃபிட் மட்டுமே தனியாக பார்க்கும்போது 3,86,000 இருக்குது. குவாண்ட் மல்டி அசட் ஃபண்டு டைரக்ட் பிளான் க்ரோத்தில் மாதம் 5,000 சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மூலிமா 10 வருஷமாக தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 6,00,000 சேர்ந்திருக்கும். அதனோட கரண்ட் வேல்யூன்னு பார்க்கும்போது 19,69,000 இருக்குது. ப்ராஃபிட் மட்டுமே தனியாக பார்க்கும்போது 13,69,000 இருக்குது. ஹியூஜ் ப்ராஃபிட். இப்போ நம்ம குவாண்ட் மல்டி அசட் ஃபண்டோட கேட்டகரி பேர் சொல்லக்கூடிய சக போட்டியாளரோட ரிட்டர்ன்ஸ் கம்பேர் பண்ணி பார்த்துருவோம். 1 இயர், 3 இயர்ஸ், 5 இயர்ஸ் அண்ட் 10 இயர்ஸில். 1 இயரில் பெஸ்ட் ரிட்டர்ன் பார்க்கும்போது குவாண்ட் மல்டி அசட் ஃபண்ட் தான் பெஸ்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 31.23% கொடுத்துருக்கு. 31.23% அப்சட் ரிட்டர்ன் த்ரூ சிப்பு மூலிமா இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு. செகண்ட் பொசிஷன் இருக்கிற ஃபண்டு UTA மல்டி அசட் அலோகேஷன் ஃபண்டு. இந்த 1 இயரில் கொடுத்த ரிட்டர்ன் 22.25% கொடுத்துருக்கு. 22.25% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 1 இயர் ரிட்டர்னில் தேர்ட் பொசிஷன் இருக்கிற ஃபண்டு ICICI Prudential மல்டி அசட் ஃபண்டு. இதுதான் 1 இயரில் தேர்ட் பொசிஷன் இருக்கிற ஃபண்டு 18.46% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 18.46% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஃபோர்த் பொசிஷன் இருக்கிற ஃபண்டு SBI மல்டி அசட் அலோகேஷன் ஃபண்டு. 1 இயரில் இது கொடுத்த ரிட்டர்ன் 15.63% கொடுத்துருக்கு. 15.63% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 1 இயர் ரிட்டர்னில் ஃபிஃப்த் பொசிஷன் இருக்கிற ஃபண்டு HDFC மல்டி அசட் ஃபண்டு. இது 1 இயரில் 13.18% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 1 இயரில் சிக்ஸ்த் பொசிஷன் இருக்கிற ஃபண்டு ரிட்டர்ன் பேசிஸில் பார்க்கும்போது அது ஆக்சிஸ் மல்டி அசட் அலோகேஷன் ஃபண்டு. இது 1 இயரில் 11.35% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு.
3 இயர்ஸில் பெஸ்ட் ரிட்டர்ன் கொடுத்த ஃபண்டு அகெயின் குவாண்ட் மல்டி அசட் ஃபண்டு. இது 3 இயர்ஸில் வந்து 58.13% கொடுத்துருக்கு அப்சல்யூட் ரிட்டர்ன் த்ரூ சிப்பு மூலிமா இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு. செகண்ட் டாப்பர் பார்க்கும்போது ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் மல்டி அசட் ஃபண்டு. இது வந்து 3 இயர்ஸில் அப்சல்யூட் ரிட்டர்ன் த்ரூ சிப்பு மூலம் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரிட்டர்ன் வந்து 44.34%, 44.34% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 3 இயர்ஸ் ரிட்டர்னில் தேர்ட் பொசிஷன் இருக்கிற ஃபண்டு யூடிஐ மல்டி அசட் அலோகேஷன் ஃபண்டு. இது 3 இயர்ஸில் வந்து 43.42% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஃபோர்த் பொசிஷன் இருக்கிற ஃபண்டு வந்து எஸ்பிஐ மல்டி அசட் அலோகேஷன் ஃபண்டு. இது 3 இயர்ஸ் அப்சல்யூட் ரிட்டர்ன் த்ரூ சிப்பு மூலம் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரிட்டர்ன் வந்து 33.21% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 3 இயர்ஸ் ரிட்டர்னில் ஃபிஃப்த் பொசிஷன் இருக்கிற ஃபண்டு வந்து HDFC மல்டி அசட் ஃபண்டு. இது 3 இயர்ஸ் அப்சல்யூட் ரிட்டர்ன் த்ரூ சிப்பு மூலம் இன்வெஸ்ட் பண்ண கொடுக்கப்பட்ட ரிட்டர்ன் வந்து 28.51% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 3 இயர்ஸ் ரிட்டர்னில் சிக்ஸ்த் பொசிஷன் இருக்கிற ஃபண்டு ஆக்சிஸ் மல்டி அசட் அலோகேஷன் ஃபண்டு. இது 3 இயர்ஸில் கொடுக்கப்பட்ட ரிட்டர்ன் வந்து 19.02% கொடுத்துருக்கு அப்சல்யூட் ரிட்டர்ன் த்ரூ சிப்பு மூலிமா இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு. 5 இயர்ஸில் பெஸ்ட் ரிட்டர்ன் கொடுத்த ஃபண்டுன்னு பார்க்கும்போது அகைன் அண்ட் அகைன் குவாண்ட் மல்டி அசட் ஃபண்டு. இது 5 இயர்ஸில் வந்து அப்சல்யூட் ரிட்டர்ன் த்ரூ சிப்பு மூலம் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரிட்டர்ன் வந்து 128.75%, 128.75%. 5 இயர்ஸ் ரிட்டர்னில் செகண்ட் டாப்பர் பார்க்கும்போது ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் மல்டி அசட் ஃபண்டு. இது வந்து 5 இயர்ஸில் வந்து 86.75% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. தேர்ட் டாப்பர் பார்க்கும்போது யூடிஐ மல்டி அசட் அலோகேஷன் ஃபண்டு. 5 இயர்ஸில் வந்து இது அப்சல்யூட் ரிட்டர்ன் த்ரூ சிப்பு மூலம் இன்வெஸ்ட் பண்ண கொடுக்கப்பட்ட ரிட்டர்ன் வந்து 64.31%, 64.31%. 5 இயர்ஸில் ஃபோர்த் பொசிஷன் இருக்கிற ஃபண்டு வந்து HDFC மல்டி அசட் ஃபண்டு. இது 5 இயர்ஸில் வந்து அப்சல்யூட் ரிட்டர்ன் த்ரூ சிப்பு மூலம் இன்வெஸ்ட் பண்ண கொடுக்கப்பட்ட ரிட்டர்ன் வந்து 55.03% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 5 இயர்ஸ் ரிட்டர்ன் ஃபிஃப்த் பொசிஷன் இருக்கிற ஃபண்டு SBI மல்டி அசட் அலோகேஷன் ஃபண்டு. இந்த ஃபண்டு 5 இயர்ஸில் அப்சல்யூட் ரிட்டர்ன் த்ரூ சிப்பு மூலம் இன்வெஸ்ட் பண்ண கொடுக்கப்பட்ட ரிட்டர்ன் 53.53% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. சிக்ஸ்த் பொசிஷன் இருக்கிற ஃபண்டு வந்து அதாவது 5 இயர்ஸ் ரிட்டர்னில் சிக்ஸ்த் பொசிஷன் இருக்கிற ஃபண்டு வந்து ஆக்சிஸ் மல்டி அசட் அலோகேஷன் ஃபண்டு. 5 இயர்ஸ் ரிட்டர்ன் அப்சல்யூட் ரிட்டர்ன் த்ரூ சிப்பு மூலம் இன்வெஸ்ட் பண்ண கொடுக்கப்பட்ட ரிட்டர்ன் வந்து 41.11% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 10 இயர்ஸ் ரிட்டர்னில் பெஸ்ட் ரிட்டர்ன் பார்க்கும்போது அகைன் அண்ட் அகைன் குவாண்ட் மல்டி அசட் ஃபண்டு. இது 10 வருஷத்தில் பார்க்கும்போது 228.15% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 228.15% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஃபினாமினல் ரிட்டர்ன் வந்து இந்த குவாண்ட் மல்டி அசட் ஃபண்டு கொடுத்துருக்கு. 10 இயர்ஸ் ரிட்டர்னில் செகண்ட் டாப்பர் பார்க்கும்போது அது ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் மல்டி அசட் ஃபண்டு. இது 10 இயர்ஸில் வந்து 160.36% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 160.36% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்சல்யூட் ரிட்டர்ன் த்ரூ சிப்பு மூலிமா இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு. 10 இயர்ஸ் ரிட்டர்னில் தேர்ட் பொசிஷன் இருக்கிற ஃபண்டு வந்து HDFC மல்டி அசட் ஃபண்டு. இது 10 இயர்ஸ் ரிட்டர்ன் வந்து த்ரூ அப்சல்யூட் ரிட்டர்ன் த்ரூ சிப்பு மூலம் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு 100.75% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 100.75% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 10 இயர்ஸ் ரிட்டர்னில் ஃபோர்த் பொசிஷன் இருக்கிற ஃபண்டு வந்து யூடிஐ மல்டி அசட் அலோகேஷன் ஃபண்டு. இந்த 10 இயர்ஸில் அப்சல்யூட் ரிட்டர்ன் த்ரூ சிப்பு மூலம் இன்வெஸ்ட் பண்ண கொடுக்கப்பட்ட ரிட்டர்ன் வந்து 100.30%, 100.30%. 10 இயர்ஸ் ரிட்டர்னில் ஃபிஃப்த் பொசிஷன் இருக்கிற ஃபண்டு SBI மல்டி அசட் அலோகேஷன் ஃபண்டு. இந்த ஃபண்டு வந்து 10 வருஷத்தில் 99.94% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 99.94% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 10 இயர்ஸ் ரிட்டர்னில் சிக்ஸ்த் பொசிஷன் இருக்கிற ஃபண்டு வந்து ஆக்சிஸ் மல்டி அசட் அலோகேஷன் ஃபண்டு. 10 இயர்ஸில் இந்த ஃபண்டு 88.22% தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஆல்டுகெதராக பார்க்கும்போது 1 இயர், 3 இயர்ஸ், 5 இயர்ஸ் அண்ட் 10 இயர்ஸில் பார்க்கும்போது குவாண்ட் மல்டி அசட் ஃபண்ட் தான் எக்ஸைடிங்லி டூயிங் வெல் அண்ட் எக்ஸப்ஷனலி டூயிங் வெல். ஃபினாமினலாக வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இந்த குவாண்ட் மல்டி அசட் ஃபண்டு. 10 இயர்ஸ் ரிட்டர்னில் குவாண்ட் மல்டி அசட் ஃபண்டு வந்து 228.15% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இதில் செகண்ட் டாப்பர் சொல்லக்கூடிய ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் மல்டி அசட் ஃபண்ட் வந்து 160.36% தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இதில் ரிட்டர்ன் கேப்பு பார்க்கும்போது 68% வந்து ஒயிட் கேப் இருக்குது ரெண்டுத்துக்கும். அப்படி பார்க்கும்போது குவாண்ட் மல்டி அசட் ஃபண்ட் வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு. 1 இயர், 3 இயர்ஸ் அண்ட் 5 இயர்ஸில் குவாண்ட் மல்டி அசட் ஃபண்டோட மற்ற ஃபண்ட்ஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரிட்டர்ன் பர்சன்டேஜோட கேப் பார்த்திங்கன்னா ஒயிடனாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது 1 இயர், 3 இயர்ஸ், 5 இயர்ஸ்லையும் குவாண்ட் மல்டி அசட் ஃபண்டு அவுட்ஸ்டாண்டிங்காக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு. இந்த 6 ஃபண்ட்ஸ்லேயே கடைசியாக இருக்க ஃபண்டு வந்து ஆக்சிஸ் மல்டி அசட் அலோகேஷன் ஃபண்டு. இந்த ஃபண்டு வந்து 10 வருஷத்தில் கொடுக்கப்பட்ட ரிட்டர்ன் வந்து 88.22%. வேறஸ் குவாண்ட் மல்டி அசட் ஃபண்ட் வந்து 10 வருஷத்தில் வந்து அப்சல்யூட் ரிட்டர்ன் த்ரூ சிப்பு மூலம் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரிட்டர்ன் வந்து 228.15%. அப்படி பார்க்கும்போது ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருக்குது. ரிட்டர்ன் வைஸ் பார்க்கும்போது 140% மேலே வந்து ரிட்டர்னில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது இன் பிட்வீன் குவாண்ட் மல்டி அசட் ஃபண்டு அண்ட் ஆக்சிஸ் மல்டி அசட் அலோகேஷன் ஃபண்டு. நீங்கள் யாராவது இந்த ஆக்சிஸ் மல்டி அசட் அலோகேஷன் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, தொடர்ச்சி இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா கொஞ்சம் ரீதிங்க் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஃபண்டு வந்து நாட் டூயிங் வெல். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்லாம் பார்க்கும்போது சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்பு நன்கு அறிந்து தெரிந்து புரிந்து அதுக்கப்புறம் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை துவக்குங்க. இதில் ஏதாவது ஐயப்பாடு இருக்க நிலையில் வந்து நீங்கள் நிதி ஆலோசகரை கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறம் வந்து உங்கள் முதலீட்டை துவக்குங்க.
இந்த வீடியோவோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இதில் கூறப்பட்ட கருத்துக்கெல்லாம் ஒரு தெளிவான விளக்கத்தை உங்களுக்கு கொடுத்துருக்குன்னு நம்புகிறோம். உங்கள் மேலான கருத்துக்களை என் கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பர்டிகுலராக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.